ஏண்டா டேய், உங்களுக்கு எங்க அக்கா விஜய பார்வை விட்டா வேற கண்டென்ட்டே இல்லையான்னு உங்க ப்ரமோஷனுக்கு எங்க அக்கா விஜய பாரு ரெட் கார்டு வாங்கின மேட்டரா போட்டு வச்சிருக்கீங்க. எவ்வளவு தவறான விஷயம். அதுவும் அந்த ப்ரமோல எங்க அக்கா மன்னிப்பு கேட்ட விஷயத்த போட்டு வச்சிருக்கீங்க. பாவம் எங்க அக்காவும் சாண்ட்ரா கிட்ட போயிட்டு, சாண்ட்ரா என்ன மன்னிச்சிரு சாண்ட்ரா, நான் தெரியாம பட்டேன், வாழ்நாள் பூரா இதை மறக்க மாட்டேன்னு சொல்லிட்டு எங்க அக்கா பாவமா மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காங்க. அந்த விஷயத்த நீங்க ப்ரமோல போட்டு உங்க பிக் பாஸ் சீசன் 10 நீங்க ப்ரமோட் பண்ணிட்டு இருக்கீங்க. எவ்வளவு தவறான விஷயம். இந்த விஷயத்த நாங்க வன்மையா கண்டிக்கிறோம். எங்களுக்கு பார்க்கவே ரொம்ப சங்கடமா இருந்துச்சு. ஏன்னா ரீசெண்டா தான் ஒரு வீடியோ பார்க்க முடிஞ்சு, அக்கா ரொம்ப ஃபீல் பண்ணி பேசியிருந்தாங்க. போன வருஷம் பாத்தீங்கன்னா அந்த பிக் பாஸ்க்காக நான் பல உழைப்ப போட்டிருந்தேன். அந்த பிக் பாஸ்ல கண்டென்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவ்வளவு விஷயத்த பண்ணி வச்சிருந்தேன். அப்படி இருக்கும்போது கடைசியில நமக்கு ரெட் கார்டு கொடுத்து அனுப்பிட்டாங்க. சரி, ரெட் கார்டு கொடுத்து அனுப்புனது கூட எனக்கு பெருசா தெரியல. ஒரு ஏவி கூட போடல. அந்த ஏவி போடாததுதான் மன வருத்தமா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அக்கா ரொம்ப ஃபீல் பண்ணி பேசியிருந்தாங்க. எப்படி அக்கா மனசுடைஞ்சு பேசியிருந்தாங்க. அக்காக்கான பேன்ஸுமே மனசுடைஞ்சு போயிருந்தாங்க. அப்படி இருக்கும்போது திரும்ப திரும்ப குத்தி காமிக்கிற மாதிரி அந்த ரெட் கார்டு மேட்டரை நீங்க ப்ரமோல போடுறீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு வன்மம். எங்க அக்கா மேல எவ்வளவு வன்மத்துல சுத்துறீங்க. எங்க அக்கா இல்ல, போன சீசனே இல்ல. அதை முதல் ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்டிப்பா அது உங்களுக்கும் தெரியும் நினைக்கிறேன். ஆக்சுவலா நீங்களும் பார்த்துருப்பீங்க. நேத்தே நம்ம பிக் பாஸ் டீம் அவங்களுக்கான ப்ரொமோஷன் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நேற்று ஆக்சுவலா பிக் பாஸ் சீசன் 10க்கான 2 வீடியோ விட்டு வச்சிருந்தாங்க. ஒன்னு இந்த பிக் பாஸ் சீசன் 10 அந்த ஃபர்ஸ்ட் ப்ரோமோ இருக்குல்ல, அதை எப்படி எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பிடிஎஸ் விட்டு வச்சிருந்தாங்க. அடுத்தது இந்த பிக் பாஸ்க்கான 10 வைரல் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ விட்டு வச்சிருந்தாங்க. அதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சீசன்ல உள்ள வைரலான மூவ்மெண்ட்டை போட்டு வச்சிருந்தாங்க. பட் அதுல ஒரு சில சீன் மட்டும் தான் வைரலான மூவ்மெண்ட் மாதிரி எனக்கு தோணுச்சு. நிறைய சீன் ரொம்ப மொக்கையா தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அதுல முக்கியமா விஜய் பாரு அவர்கள் ரெட் கார்டு வாங்கின மேட்டரை சொருவி வச்சிருந்தாங்க. அதை பார்த்துட்டு இப்ப வெளியே பல பேர் கதறிட்டு இருந்தாங்க. என்ன விஷயம் அப்படிங்கறத மொத்தமா பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த வருஷம் பிக் பாஸ்க்குள்ள பாலிடிக்ஸ் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 80% கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதுக்கு காரணம் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். ஏன்னா இப்போ நமக்கான அந்த பாலிடிக்ஸ் சூழ்நிலை கொஞ்சம் மாறி இருக்குது. டிவிகே கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் பல பேர் பாலிடிக்ஸ்க்குள்ள இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. பல பேர் பாலிடிக்ஸ் பேசிட்டு இருக்காங்க. புதுசா நிறைய பேர் இங்க எப்படி நடக்குது அப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு பயங்கரமா பாலிடிக்ஸ் பேசிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு முக்காவாசி பேர் அதுக்குள்ள போயிட்டாங்க. அதனால இந்த ஷோக்குள்ள நீங்க பாலிடிக்ஸை கொண்டு வராம எப்பவும் போல அந்த குப்பை டாஸ்க், குப்பை ஃபன் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது பண்ணீங்கன்னா இந்த ஷோ கண்டிப்பா எந்திரிக்காது. அந்த வகையில போன வருஷம் ஹிந்தி பிக் பாஸ்ல பாலிடிக்ஸ் மாதிரி ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணியிருக்காங்க. அதே விஷயத்தை இந்த வாட்டி நம்ம தமிழ் பிக் பாஸ்ல கொண்டு வரதா சொல்லிட்டு இருக்காங்க. என்னென்ன விஷயம் அப்படிங்கிறத மொத்தமா சொல்றேன். அது மட்டும் இல்லாம இந்த சீசனும் 2 வீடு கான்செப்ட் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த 2 வீடு கான்செப்டே ஒரு ஃபெயிலியர். கண்டிப்பா உங்களுக்கே தெரியும். இந்த 2 வீடு கான்செப்ட் ஒரு ஃபெயிலியர். கடந்த 3 வருஷமா தொடர்ந்து வச்சு அது ஒரு 50 நாளுக்கு அப்புறம் கேன்சல் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த சீசனும் அதே மாதிரி தான் ஒரு விஷயம் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னென்ன விஷயம் அப்படிங்கறத மொத்தமா பார்க்கலாம். ஸோ வீடியோக்களை பாருங்க முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் நமக்கான வீடியோன்னு ஒரு 10 பேர் சஜஸ்ட் பண்ண முடிஞ்ச அளவுக்கு லைக்கை போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நேத்து விஜய் டிவி சைட்ல இருந்து பிக் பாஸ்க்கான 10 வைரல் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ விட்டு வச்சிருந்தாங்க. அதை பார்க்கும்போது அந்த 10 சீன்ஸுமே வைரலான மூவ்மெண்ட் மாதிரி எனக்கு தெரியல. 1-2 விஷயம் மட்டும்தான் அந்த சீசன்ல டாப்பான விஷயம் மாதிரி தெரிஞ்சு, மத்த எல்லாம் இப்படி ஒரு விஷயம் இந்த சீசன்ல நடந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிற மாதிரி மொக்கையான விஷயம் மாதிரி தான் இருந்துச்சு. அந்த வகையில லாஸ்ட் சீசன்ல நம்ம விஜய் பார்வர்களுக்கு ரெட் கார்டு கொடுத்துருந்தாங்கல்ல, அந்த விஷயத்தை சொறி வச்சுட்டாங்க. அந்த விஷயத்தை சொறி வச்ச உடனே அந்த ப்ரோமோ பார்த்ததுல இருந்து மக்கள் பல பேர் செம்ம டென்ஷன் ஆயிட்டாங்க. மக்கள்னு சொல்ல முடியாது, நம்ம விஜய் பாரு அக்காவோட விழுதுகள்னு சொல்லலாம். ஸோ அவங்க எல்லாம் பயங்கரமா டென்ஷன் ஆகி எங்க அக்கா பாவம் இப்பதான் கஷ்டப்பட்டு அந்த இடத்த விட்டு வெளியே வந்திருக்காங்க, நீங்க திரும்ப திரும்ப எங்க அக்காவை போட்டு குத்திட்டு இருக்கீங்க, இது ரொம்ப தவறான விஷயம்னு சொல்லிட்டு பயங்கரமா பிடிச்சு போட்டு கடிச்சிட்டு இருக்காங்க. இதுல எனக்கு ஒரு கேள்வி கேட்கணும். இதுக்கு முன்னாடி இந்த பிக் பாஸ் சீசன் 10க்கான ஒரு 2-3 ப்ரோமோ வந்திருக்கும். அந்த ப்ரோமோல விஜய் பாரு இருந்திருப்பாங்க. அப்போ இருக்கும்போது மட்டும் உங்களுக்கு ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. பாத்தியா ப்ரோமோனாலே எங்க அக்கா தான், எங்க அக்கா இல்லாம ப்ரோமோவே இல்லைன்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபயர் விட்டாங்க. ஏன்னா உண்மையாவே இதுக்கு முன்னாடி வந்த 2-3 ப்ரோமோல அக்காக்கான சீனா அங்கங்க காமிச்சிருந்தாங்க. ஓகேவா? அப்படி இருக்கும்போது அப்போ ஃபயர் விட்டாங்க, எங்க அக்கா தான் மாசு, எங்க அக்கா தான் கெத்துன்னு சொல்லிட்டு. ஆனா அதே இப்போ கடைசி ப்ரோமோல வைரல் மூவ்மெண்ட்னு சொல்லிட்டு அக்கா மன்னிப்பு கேட்ட விஷயத்த போட்ட உடனே அதே அப்புறம் நீ போடலாம், அதெல்லாம் நீ போடக்கூடாதான்னு சொல்லிட்டு சேனலை பிடிச்சி கடிச்சிட்டு இருக்காங்க. தவறான விஷயம் இல்ல, இதுவும் ஒரு வைரலான மூமெண்ட் தான். அப்படி இருக்கும்போது இந்த விஷயத்துக்கு கடிக்கணும்னு அவசியம் இல்லை. பட் இருந்தாலும் பார்க்க கொஞ்சம் சிரிப்பா இருந்துச்சு. எங்க அக்கா சாண்ட்ரா கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருந்தாங்க. அந்த வகையில இந்த வீடியோல சீசன் 9ல நடந்த அந்த ரெட் கார்டு மேட்டர் ஒரு வைரலான மூமெண்டா இருந்துச்சு. அடுத்தது சீசன் 1ல ஓவியாக்கான ஃபைட் நீங்க ஸ்டார்ட் அப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு
அந்த விஷயம் கொஞ்சம் வைரலான மூமெண்ட் மாதிரி எனக்கு தெரிஞ்சு. அடுத்த சீசன் 7ல நம்ம பிரதீப் அவர்களுக்கான ஃபைட்டு, ஏடா நீங்களாம் பிச்சைக்காரனா அப்ப நான் யாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைட்டை போட்டிருப்பாருல, அந்த ஃபைட்டு. ஸோ இந்த விஷயங்கள் மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் வைரலான மூமெண்ட் மாதிரி தெரிஞ்சு. அடுத்த சீசன் 3ல கவின் அவர்களை பிரதீப் அவர்கள் அரைஞ்சிருப்பார்ல, அந்த விஷயம். ஸோ இந்த ஒரு 4 சீன் மட்டும் தான் எனக்கு வைரலான மூமெண்ட் மாதிரி தெரிஞ்சு. மற்ற வந்த சீன்ஸ் எல்லாமே வைரலான விஷயம் மாதிரி எனக்கு தெரியல, ஏதோ டம்மியான விஷயம் மாதிரி இருந்துச்சு. இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சான்னு சொல்லிட்டு என்ன கேட்க வச்சுச்சு. அந்த அளவுக்கு டம்மியா விட்டு வச்சிருக்காங்க. ஸோ அதனால உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். ஒரு 9 சீசன் நம்ம பார்த்துருக்கோம்ல, 9 சீசன்ல இந்த ஒரு சீசன்ல இந்த ஒரு விஷயம் வேற லெவல் மேட்டர்னா எதை சொல்லுவீங்க? மறக்காம கமெண்ட்ல போட்டுருங்க. என்ன கேட்டா ஆரி வெர்சஸ் பாலாஜி முருகதாஸ் ஃபைட்லாம் இருந்துச்சுல, அதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும். அடுத்தது சீசன் 7 அர்ச்சனா அவர்கள், அர்ச்சனா மாயாலாம் பயங்கரமான ஒரு ஃபைட் போட்டிருப்பாங்கல்ல, மாயா குரூப்புக்கு அகேன்ஸ்ட் அர்ச்சனா அவர்கள் நிறுத்தே சவுண்டா குறைன்னு சொல்லி ஒரு ஃபைட்டை போட்டிருப்பாங்க. அது உண்மையா நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த 2 சீனை நான் சொல்லுவேன். உங்களுக்கு எந்தெந்த விஷயம் இருக்கோ மறக்காம கமெண்ட்ல போட்டுருங்க. அடுத்தது பாலிடிக்ஸ் இந்த வருஷம் கண்டிப்பா நம்ம சீசன்ல இருக்கும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா மலையாள பிக் பாஸ்ல ஒரு 90% கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. நம்ம லாலேட்டனுக்கான கெட்டப், அவங்களுக்கான ப்ரோமோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவங்க வந்து கண்டிப்பா பாலிடிக்ஸை உள்ள கொண்டு வர போறாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா அவங்க ஐலோகோல பல கைகள் வருது, பல கைகள் வந்து நம்மளும் எல்லாத்துக்காகவும் பேசணும், உரிமையை வந்து கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்களை கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு மலையாள பிக் பாஸ்ல பாலிடிக்ஸ் இருக்க போகுது. பாலிடிக்ஸ் எப்படி ப்ரோ இருக்கும்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப ஓப்பனா வந்து பாலிடிக்ஸ் பேச விட மாட்டாங்க. அந்த வீட்டுக்குள்ளேயே 2-3 குரூப் மாதிரி பிரிச்சு விட்டு ஏதாச்சும் விஷயங்களை பேச விட்டு யாராவது ஒருத்தரை வந்து லீடரா செலக்ட் பண்ண விட்டு அந்த நபர் சொல்றதை வீட்டில் உள்ளவங்க எல்லாம் கேட்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் தான் பண்ணுவாங்க. ஏன்னா போன வருஷம் ஹிந்தி பிக் பாஸ்ல அப்படிதான் ஏதோ பண்ணாங்க போல, அசம்பிளி ரூம் மாதிரிலாம் செட் பண்ணி அதுக்குள்ள நிறைய விஷயங்களை பேச விட்டுருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த வருஷம் கண்டிப்பா தமிழ் பிக் பாஸ்ல பாலிடிக்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. இருந்தாதான் இந்த பிக் பாஸ்க்கு நல்லதுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி பாலிடிக்ஸ் வந்தா வேணான்னு சொல்லி நான் சொல்லுவேன். பட் இப்போ சூழ்நிலை அப்படிதான் இருக்குது. ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி தான், டிவிகே கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் மக்கள் பல பேர் வந்து பாலிடிக்ஸ்குள்ள போயிட்டாங்க. படம் பார்த்துட்டு சும்மா கேம் ஆடிட்டு சுத்திட்டு இருந்த நம்ம மக்கள்லாம் சட்டசபையில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு லைவ் உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்காங்க. அதை ரொம்ப ஆர்வமா பார்க்க ஆரம்பிச்சாச்சு. ஸோ அந்த வகையில மக்கள் எல்லாருமே அந்த பக்கம் திரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஓ இப்படிலாம் இருக்கா, பாலிடிக்ஸ்னா இப்படிலாம் பேசுவாங்களா, இப்படிலாம் நடக்குமா, ஓ பட்ஜெட்னா இதுவா அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் அந்த பக்கம் போக ஆரம்பிச்சாச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது திரும்ப பிக் பாஸ் வந்து அரைச்சா கண்டிப்பா செல்லுபடி ஆகாது. அந்த வகையில் புதுசாக ஏதாச்சும் ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு பாலிடிக்ஸ் மாதிரி ஒரு சில விஷயங்கள் உள்ள வரன்னு சொல்றாங்க. காமன் மேன் ஷோலையே ராஜுபாய் அவர்கள் ஒரு போஸ்டை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாப்ல. ஸோ அந்த வகையில் ஏதோ ஒரு விஷயத்த பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாயிட்டு. ஸோ அதனால நீங்க சொல்லுங்க, பாலிடிக்ஸை பிக் பாஸ்க்குள்ள கொண்டு வந்தா செட் ஆகுமா? இதை பத்தி உங்களுக்கான கருத்துன்னு சொல்றேன், மறக்காம கமெண்ட்ல போட்டுருங்க. அடுத்தது 2 வீடு கான்செப்ட். ஆக்சுவலா 2 வீடு கான்செப்ட் அப்படிங்கிறது ஒரு ஃபெயிலியர் கான்செப்ட் தான், அது உங்களுக்கே தெரியும். கடந்த 3 வருஷமா இவங்களும் தொடர்ந்து 2 வீடு வச்சுட்டே இருக்காங்க. ஆண்கள் பெண்கள்னு ஒரு சீசன்ல வச்சாங்க, அதுவும் ஃபெயிலியர் தான். கடைசியில கண்டென்ட்டே இல்லைன்னு சொல்லிட்டு கோட்டை அழிச்சு விட்டாங்க. அடுத்தது லக்ஸரி வர்சஸ் நார்மல் ரூம் நினைக்கிறேன். இந்த மாதிரி சீசன் 7, சீசன் 8, சீசன் 9 சொல்லிட்டு 3 சீசனா வீட்டை 2 தான் பிரிச்சு வச்சிருக்காங்க. அப்படி 2 பிரிச்சு வச்சுமே வீட்டுக்குள்ள கண்டென்ட்டே இல்லாம குப்பை மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. கண்டிப்பா நீங்களே பார்த்துருப்பீங்க. அப்படி இருக்கும் போது இந்த வருஷமும் 2 வீடு கான்செப்ட் அப்படிங்கிறது எதுக்குன்னு தெரியல. பட் ஒன் சைடு கேட்கும் போது எப்படி சொல்றாங்கன்னா, இந்த வீடை 2 பிரிக்க மாட்டாங்க, உள்ளுக்குள்ள இருக்க ஆட்களை 2 பிரிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அதான் நான் முன்னாடியே சொன்னேன்ல, இந்த காமனர் ஷோல இருந்து ஒரு 5 பேர் வின் பண்ணி உள்ள போவாங்க. அந்த நபர்கள் வெர்சஸ் உள்ள இருக்க அந்த செலிபிரிட்டிஸ், இந்த மாதிரி ஃபைட் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அந்த மாதிரி வச்சாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நல்லா இருக்கும். ஏன்னா உங்களுக்கே தெரியும், இப்போ இந்த காமனர் ஷோல 5 பேர் வின் பண்ணி உள்ள போறாங்கல்ல, அவங்க ஆல்ரெடி ஒரு 15 எபிசோடு கொண்ட ஒரு ஷோல நிறைய டாஸ்கை வின் பண்ணி தான் அந்த ஷோக்குள்ள போறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு சில சூப்பர் பவர்ஸ் கொடுத்து உள்ள அனுப்புனா, உள்ள ஆல்ரெடி கோட்டால வந்து உட்கார்ந்துருக்க ஆள்களுக்கு அகேன்ஸ்டா இவங்க ஃபைட் பண்ணும்போது பார்க்க நல்லா இருக்கும். ஸோ இவங்க உள்ள போனோடனே அவங்க கையில் இருக்க பவரை யூஸ் பண்ணி இந்த வாரம் நீ டைரக்டா நாமினேட் போற, இல்ல இந்த வாட்டி நீ வந்து வெளியே தான் படுக்கணும், இந்த மாதிரி ஏதாவது ஒரு சில விஷயங்களை பண்ணாங்கன்னா அவங்களுக்குள்ள வெறுப்புகள் கிளம்பி முதல் வாரமே ஃபைட்டு கிளம்பும். ஸோ அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி கான்செப்ட் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். காமனர்ஸ் வர்சஸ் செலிபிரிட்டிஸ்ன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வச்சா நல்லது. அதை தாண்டி திரும்பியும் வீட்டை பிரிக்கிறேன், கோட்டையை போடுறேன், தண்ணியை பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஏதாவது விஷயத்த பண்ணீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், மண்ணை நக்கிறோம். அதுதான் உண்மை. ஆல்ரெடி ப்ரொமோஷனே இல்லை, நேற்று ஆரம்பிச்சதெல்லாம் ப்ரொமோஷனே கிடையாது, அது ஒரு டம்மி விஷயம் தான். ஸோ ஏதாவது ப்ரொமோ விடுங்க, ப்ரொமோ விட்டு கொஞ்சம் ஏதாவது பண்ணிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். இவங்க வந்து வேலை பார்க்க மாட்டேங்காங்க ப்ரோ. இவங்க ஒரு விஷயத்த ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, அந்த காமனர் ஷோ வச்சு பிக் பாஸ் சீசன் 10 ப்ரொமோட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அந்த வகையில் எந்த ஒரு ப்ரொமோ விட மாட்டேங்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னும் 2 or 3 டேஸில் காமனர் ஷோ வேறு ஸ்டார்ட் ஆக போகுது. நிறைய விஷயங்கள் லீக் ஆகிட்டு இருக்குது, அதை பற்றி பேசலாமான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அண்ட் நாளைக்கு பிக் பாஸ்க்கான
போட்டியாளர்கள் லிஸ்ட் கொஞ்சம் கிடைச்சிருக்குது. ஓரளவு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ப்ரோ. ஒரு 10-13 பேருக்கு மேல வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அந்த நபர்கள் யார் யார் அப்படிங்கிறத நம்ம நாளைக்கு ரிவீல் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ பத்தி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.